ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்னைக்கு நான் அரசு பள்ளியில அவசரமாக வந்த நிரந்தர பட்டதாரி ஆசிரியர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நிரந்தர பட்டதாரி ஆசிரியருங்கிறது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஏன்னா இந்த எலெக்ஷனுங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க தேவையில்ல. எலெக்ஷனுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகிறதுனால நீங்க விண்ணப்பிக்க தேவையில்ல. டைரக்டா இன்டர்வியூக்கு வாங்க. நாம பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளம் உங்களுக்கு அரசு விதிப்படி 39,600 கொடுக்குறாங்க. அதே மாதிரி போட்டியே இல்லாத வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன் போட்டியே இல்லைன்னா இனச்சுழற்சி வயசு எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தாலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. போட்டியே இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் நேர்காணலுக்கு போனீங்களாவே உங்களுக்கு வேலை உறுதி. ஸோ நாம் இப்போ வேலை வாங்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மத்திய அரசு தரப்புலேருந்து தான் வெளிவரும், இல்லைனா ப்ரைவேட்லேருந்து வரும். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் நேர்காணலுக்கு பார்த்தீங்கன்னா போகலாங்கிற ஐடியா இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே போய் இந்த நேர்காணலை அட்டன் பண்ணுங்க. ஸோ என்னைக்கு நேர்காணல் பெறுகிறது, எந்த அட்ரஸ் A to Z வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுங்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியை பட்டதாரி ஆசிரியர் 2026 கேட்டிருக்காங்க. இந்த பணியிடம் பொறுத்தவரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு, அது இளங்கலை பட்டதாரி படிச்சிருந்தா போதும், முதுகலை கூட தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முதுகலை நீங்க படிச்சிருந்தீங்களா நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு போகலாம். ஆனா அவங்க குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு, இளங்கலை கொடுத்துருக்காங்க. நீங்க முதுகலை படிச்சிருந்து போனீங்கனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. பணி பொறுத்தவரை நிரந்தரமான ஆசிரியர் பணி. தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் கணிதம் பாடம் கேட்குறாங்க. இதுக்கு பிஎஸ்சி நீங்க பிஎட் படிச்சிருக்கணும். இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சி பிரிவினர் விண்ணப்பிக்கலாம் இருக்கிறாங்க. சம்பளம் 36,900 சொல்லி கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். டெட் பேப்பர் 2ல பாஸ் பண்ணிருக்கணும். இதில் ஃபில்டர் ஆகுவாங்க. எஸ்சி அந்த பிரிவினர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அப்போ மற்ற பிரிவினர் எல்லாமே ஃபில்டர் ஆயிடுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இருக்காது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சி பிரிவினர்லேயும் பேப்பர் 1 பாஸ் பண்ணீங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அடுத்து பேப்பர் 2ல பண்ணீங்க ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருப்பாங்க. அப்போ பேப்பர் 2ல பண்ணீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறையும் போது உங்களுக்கு போட்டியே இருக்காது. ஸோ அடுத்த பாடம் பார்க்கலாம். அடுத்த ஆங்கிலம் கேட்குறாங்க. இந்த ஆங்கிலத்துக்கு பிஏ பிஎட் நீங்கள் படிச்சிருக்கணும். என்ன சொல்லிச்சு எம்பிசி டிஎன்சி பிரிவினர். சேலரி 36,900 கேட்குறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 36,900 உங்களுக்கு கொடுக்குறாங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல இதுக்குமே பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம நேர்காணலுக்கு போகும்போது என்னென்ன ஆவணம் எடுத்துகிட்டு போகணும்? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும். டிகிரி அண்டு டிசி எடுத்துகிட்டு போகணும். ரெஸ்யூம் வித் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொண்டு போங்க, இல்லைனா விட்டுருங்க. சாதி சான்றிதழ் இனச்சொல்லிச்சு கட்டாயம் கேட்பாங்க. அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதர சான்றிதழ் ஏதாவது இருந்தால் கொண்டு போங்க, இல்லைனா விட்டுருங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஜெராக்ஸ் 1 or 2 காப்பி எடுத்துக்கங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 காப்பி எடுத்துக்கிட்டு டேரெக்டாக நீங்கள் நேர்காணலுக்கு பார்த்தீங்கன்னா 6/3/2026 இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. 6/3/2026 மதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணிக்கு உங்களுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது. சரி, நேர்காணல் நடைபெறும் முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்க. செயலாளர் ஜிஆர்வி மேல்நிலைப்பள்ளி, மயிலாடும்பாறை, ஆண்டிப்பட்டி தாலுகா, தேனி மாவட்டம் 625579. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க நேர்காணலுக்கு 6/3/2026 மதியம் 2 மணிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 or 2 hours முன்னாடியே நீங்க பார்த்தீங்கன்னா போய் எந்த மாதிரி நடக்குது, என்ன ப்ராசஸ்ங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு, பிரைவேட் தொடர்பான வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய ஆசிரியர் வேலை வாய்ப்பு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.